ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி இந்தியன் இண்டெக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம டெலகிராம் குரூப்லையும் சரி, நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி வீடியோவாக வந்து ஒவ்வொரு இண்டெக்ஸோட எக்ஸ்பைரி அப்பவும் வந்து நம்ம வீடியோவாக பதிவிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு வந்து டேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் யூஸ் காரணமாக நம்ம வந்து வீடியோ பதிவில்லை. ஸோ இன்றைக்கி நிஃப்டி நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது 24,176ன்றது ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து 3 சப்போர்ட் எடுத்திருக்கு, ரெசிஸ்டன்ட் 2 இடத்துலையும் ஒரு சப்போர்ட்டும் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன்னா எக்ஸாக்டா பாருங்க, இந்த இடத்துல 24,176ன்ற அந்த ரேஞ்சுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து மொத்தமா வந்து இப்போ 4 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்த வந்து இப்போ நம்ம மேஜராக தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லை 4 தடவை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு 24,176. ஏன்னா நான் ஆல்ரெடியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை பெருசாக ஃபாலோ ஆக்கிட மாட்டாங்க. இந்த சேனலே பிரேக் அவுட் பண்ணாலும் பெருசாக வந்து ஃபாலோ ஆகிடாது அப்படின்றத வந்து நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி என்ன பண்ணாங்கன்னா 24,176 சப்போர்ட் எடுத்துட்டு டபுள் பாட்டம் எடுத்து இப்போ நிற்கிது மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் எது சப்போர்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,176ன்றது ஒரு மேஜரான நாளைக்கு ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ஓகேங்களா? ஒன்ஸ் இதுலேருந்து கேப் டவுனாக இருந்தாலும் ஃபிளாட் நோட் ஆகி கீழே வந்தாலும் 24,176ன்றது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு. ஒன்ஸ் இதுலேருந்து மேலே போகுது அப்படின்னா 24,000 இன்னைக்கு வந்து இந்த ஹை. ஓகேங்களா? 24,400. ஓகேங்களா? ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஆல் டைம் ஹையே பார்த்தீங்கன்னா 24,400 தான். நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை பிரேக் பண்ணி 24,460 வரலையும் போன மார்க்கெட்டு. இன்னைக்கு நல்ல ஒரு ஃபால். ஓகேங்களா? ஃபால் ஆனாலுமே என்ன பண்ணியிருக்கு, நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சில் எடுத்திருக்கு. இப்போ நாளைக்கு 24,400, 24,176 சப்போர்ட். ஓகேங்களா? ஒன்ஸ் 24,176 பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா 24,000ன்றது ஒரு அடுத்த ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இப்போ 24,176 நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருந்திருக்கு. அப்போ இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,000ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் 23,861ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து இது பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு ஃபால் வந்து பெரிய ஃபாலை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது பட்ஜெட்டுக்கு முன்னாடி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 24,400க்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ஆல் டைம் ஹைனா 24,460, 24,517ன்றது அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தான் நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கு. ஏன்னா ஒரு ஆல் டைம் ஹைக்கு மேலே போகுதுன்னா ஃபிப்னோசியோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ன்றதை தான் நம்ம வந்து ரெசிஸ்டண்டாக எடுத்துக்க முடியும். ஓகே, நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருவோம். இப்போ 24,300 இருக்கனால 300 பார்த்தீங்கன்னா கால் ரேட்டர் புட் ரேட்டர் கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருக்குது. இப்போ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டண்டும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,300க்கு மேலே எல்லாமே ரெசிஸ்டண்டாகவும் 24,300க்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்போர்ட் ஆகிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எதில் ஓப்பன் ஆகுது, 300க்கு மேலே ஓப்பன் ஆகுதா 300க்கு கீழே ஓப்பன் ஆகுதான்றதை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து சேனலில் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து அப்டேட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க, ஃப்ரீ தான். ஓகேங்களா? மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரிட்டைல் ட்ரேடர் தான். ஒரு 5,000 10,000 வச்சு ட்ரேட் பண்ணி ஒரு 500 1000 வந்து ப்ராஃபிட் பார்க்கறதுக்காக தான் வந்து டெய்லி நம்ம போராடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எக்ஸஸாக ப்ரோக்கரேஜ் அந்த நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிமெட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்கர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரோக்கரேஜ் எடுத்துக்கிறாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ட்ரேட் நம்ம பண்ணுறோம் ஒரு 1000 ரூபாய்க்கு அப்படின்னா ஒரு 200-300 ப்ரோக்கரேஜுக்கே போயிடும். அதனால வந்து ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ, நானுமே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ்ன்றா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான். ஓகேங்களா? 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துடுறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்ம தமிழ் சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு அவங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. மறுநாள்லேருந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, விருப்பம் இருக்குங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஓகே, இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பைரி பெருசாகவே மூவ்மெண்ட் இல்லைன்னாலும் இன்னைக்கு காலையிலேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன். 10:30 மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் 52,435ன்ற ரெசிஸ்டன்ட் வந்து என்ன பண்ணிருச்சுன்னா நேத்தியோட சப்போர்ட்டாக இருந்தது, இன்னைக்கு வந்து ரெசிஸ்டண்டாக இருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்களேன் 15 மினிட்ல டபுள் டாப் மாதிரி இருக்கு பாருங்க பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணி திருப்பி என்ன பண்ணிருக்குன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு 52,080 சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் நம்மளோட மேஜர் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 52,009 தான். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங் சப்போர்ட் இந்த இடத்துலையும் இருக்கு, 2 இடத்துல இருக்கு. அப்போ 52,009 52,000 ரவுண்ட் ஃபிகருக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். 52,076லேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ 52,216 வரலையும் போய் மார்க்கெட் நிற்கிது. இப்போ நாளைக்கான சப்போர்ட் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல வந்து டபுள் டாப்பு இப்படி போயிட்டு இப்படி வந்து திருப்பி டபுள் டாப்புக்கு வந்து
இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு எகைன் வந்து இந்த டேவோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா நல்ல ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து டபுள் டாப்பாக எடுத்துக்கிட்டு இதில் பிரேக் அவுட் பண்ணி இப்போ ரீட்ரேஸ் பண்ணி நிற்கிதுன்னு வச்சிங்களேன். நாளைக்கு இந்த 52,082 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 52,000 ஒரு சப்போர்ட், 52,000 கீழே பார்த்தீங்கன்னா 51,796, அதாவது 51,800 அடுத்த சப்போர்ட்டாகவும், அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 52,500. ஓகேங்களா, இந்த 52,560 இது ஒரு சப்போர்ட் நாளைக்கு. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த 52,260 மேலே போகுதுன்னா 52,435 ஒரு ரெசிஸ்டண்டாகவும், 52,600 அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், 52,725 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ பழைய டிராயிங்லாம் வந்து நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம், ஏன்னா இது கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் வந்து இந்த டிராயிங்லாம் நம்ம வந்து டெலீட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது லெவல்ஸ்லையும் சரி, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தனாலும் கமெண்ட் பாக்ஸில் தைரியமாக நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட ஃபீட்பேக்காக எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் வந்து நம்மளோட ரெசிஸ்டன் லெவல் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி எப்படி வந்து ரெசிஸ்டன் எடுத்தோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்னது மேஜர் ரெசிஸ்டன்ட்னா 23,675. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டு கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,560. ஓகேங்களா, இந்த இடம்ன்றது இனிமேல் மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், அதுதான் 476. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி இருக்கு. நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,674 ஒரு மேஜர் ரெசிஸ்டண்டாகவும், அதற்கும் மேலே போகுதுன்னா 23,800. அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஸ்விங் இருக்கு பாருங்க, 23,746 அதுன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாகவும், அதுக்கு மேலே 23,800 அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன். ஒன்ஸ் 23,476 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,400 அதுக்கு அடுத்த சப்போர்ட். ஏன்னா இந்த இடத்துல 3 இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அடுத்தது இங்கே வருதுன்னா 23,400 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் பார்ப்போம். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 12,300க்கு மேலே போகுது அப்படின்னா 12,400 12,455. இன்னைக்கு ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ட்லேருந்து அப்படியே கீழே வந்தது. ஒன்ஸ் 400 பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு கேண்டில் 15 மினிட். திருப்பி என்ன பண்ணுறது, நல்ல ஒரு ஃபால், அதுவும் 300ஐயும் பிரேக் அவுட் பண்ணி திருப்பி இந்த இடத்துல நம்மளோட சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 12,250க்கும் கீழே பார்த்தீங்கன்னா 12,150ன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எப்படி சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்க 12,150. ஓகேங்களா, ஸோ இதை கொஞ்சம் இப்படி அலைன் பண்ணிப்போம். 12,150 கரெக்டாக எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு எகன் நல்ல ஒரு பாசிட்டிவாக திரும்பிச்சு. ஓகேங்களா, திரும்பி இப்போ வந்து நம்மளோட ரெசிஸ்டன் நிற்கிது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12,400க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 12,455 ரெசிஸ்டன்ட் ஆகும், 12,513 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும், அதுக்கு மேலே போகுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் 12,560 இது ஒரு ரெசிஸ்டன்டாகவும் இருக்கும். ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,400லேருந்து கீழே வருது அப்படின்னா இந்த இடம் 12,320 இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12,250 ஒரு சப்போர்ட்டும் 12,150 அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும். இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஓகேங்களா, ஃபர்தரான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் எல்லாமே வந்து ஃபர்தராக வந்து நம்ம வந்து இந்த டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்க போகிறோம். அதனால் டெலகிராம் குரூப்போடலேயே வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்ப.